ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நான் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கனவான்களே வருக, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனம். ஏஞ்சலா என்ற பெண் 1990ஆம் ஆண்டு தொடங்கி தேவனை தேட ஆரம்பித்தாள். அவளது தோழிகளில் ஒருவர் மாபெரும் போராட்டம் என்ற புஸ்தகத்தை வாசிக்கவும் ஆலயம் செல்லவும் சிபாரிசு செய்தார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை ஏஞ்சலா அந்த புஸ்தகத்தில் வாசித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். மேலும் அந்த புஸ்தகத்தில் சமய வரலாற்றின் பின்னணியத்தையும் வஞ்சகர்களை பற்றியும் விசுவாசத்தில் உண்மையாயும் தைரியமாயும் இருந்தவர்களை பற்றியும் தெளிவாக கற்று வியந்து போனாள். 1991ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி சத்தியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார். ஏஞ்சலா ஒரு பெரிய மருத்துவமனையில் தாதியாக பணிபுரிந்தாலும் 2008ஆம் ஆண்டு முதல் புஸ்தக ஊழியக்காரியாகவும் வேலை செய்ய ஆரம்பித்தார். வோல்டேனாவில் உள்ள பியாட்ரா வோல்ட் என்ற சிறு நகரத்தில் மேயராக இருந்த ஏஞ்சலாவின் கணவருக்கு தன் மனைவி பை நிறைய புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு அங்குமிங்கும் அலைவது பிடிக்கவில்லை. ஒரு நாள் இந்த மேயருக்கு புச்சாரெஸ்ட் என்ற இடத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுடன் முக்கியமான கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மேயர் தன் மனைவியை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைத்தார். சில புஸ்தகங்களை கொண்டு வர அனுமதித்தால் நான் வருகிறேன் என்று கூறி மாபெரும் போராட்டம், அன்பின் வெற்றி போன்ற புஸ்தகங்களை எடுத்துச் சென்று அங்கு வந்த அரசியல் தலைவர்களுக்கும் கொடுத்தார். 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 100 மேயர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கும் அழைக்கப்பட்டு அங்கு புஸ்தக கண்காட்சி ஒன்றை நடத்தவும் அனுமதிக்கப்பட்டார். மிகவும் புன்முறுவலுடன், கனவான்களே, இங்கு வைக்கப்பட்டிருக்கிற விலை மதிப்பில்லாத புஸ்தகங்களை வந்து பாருங்கள் என்று வரவேற்றார். அங்கு வந்த அநேக மேயர்கள் யுகங்களின் வாஞ்சை, மாபெரும் போராட்டம், மீட்பின் வரலாறு மற்றும் ஆரோக்கிய செய்தி அடங்கிய புஸ்தகங்களை ஆர்வத்தோடு வாங்கினார்கள். 2012ஆம் ஆண்டு மத குரு ஒருவரிடமிருந்து பெற்ற சில விக்கிரகங்களை மேயர்களுக்கு பரிசீலிப்பதற்காக காரில் ஏற்றிக்கொண்டிருந்த தன் கணவனை பார்த்து, மாபெரும் போராட்டம் என்ற புஸ்தகத்தை உங்கள் சக மேயர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் பரிசீலிக்கலாமே, இது மிகவும் முக்கியமான புஸ்தகம் என்று கூறினாள். அதற்கு அவருடைய கணவர் சம்மதம் தெரிவித்தார். அரசாங்க மேலதிகாரிகள், கனவான்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று பாராமல் அவர்கள் முன் வெட்கப்படாமல் ஊழியம் செய்யும் ஏஞ்சலாவை போன்ற புஸ்தக ஊழியர்களை தேவன் ஆசீர்வைப்பாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.